கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். சட்டப்பேரவையில் தாவேகா அரசின் முதல் பொது பட்ஜெட் கடந்த 5ஆம் தேதியும் வேளாண்மை பட்ஜெட் 6ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட்டது. பொது மற்றும் வேளாண்மை பட்ஜெட் மீதான விவாதம் கடந்த 7, 10, 11 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. நிதி அமைச்சர் மரிய வில்சன், வேளாண்மை அமைச்சர் வினோத் ஆகியோர் தங்களது பதிலுரையை கடந்த 12ஆம் தேதி வழங்கினார்கள். இந்த நிலையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் 2வது நாள் அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று இளைஞர் நலன், விளையாட்டு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்து வருகிறது. இதனிடையே சட்டமன்ற கூட்டம் தொடங்கியதும் கர்நாடக வனத்துறையில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதிமுகவின் EPS, பாமகவின் சௌமியா, பாஜக, CPM, CPI உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் உரையாற்றினர். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். இத்துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை CBI விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை CBI விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். இப்பிரச்சனையின் உண்மை நிலையை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கின்றது என்று கூறி அரசியலின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டைக்கு கிடைக்கே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கவனத்தை ஈர்த்து நான் அமர்கின்றேன் தங்கள் வாயிலாக. வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டு தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த CBI விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமைதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானதும் முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்ஸான செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. எனவே இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும் கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி ஆணித்தரமாக CBI விசாரணை அமைய வேண்டும் என்பதை கூறி தமிழக காங்கிரசுடைய நிலைமையை நாங்கள் நிலைப்பாடையும் எடுத்துக் கூறுகிறோம். நன்றி. இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை CBIக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆந்திரா வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொன்றனர். அந்த காயங்கள் மறைவதற்குள் கர்நாடக மாநிலத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுடைய உயிரை துப்பாக்கி குண்டுகள் தீர்மானிக்க கூடாது. ஆகவே இதற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய அரசு CBI விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசை நம்முடைய அரசும் முதலமைச்சரும் கர்நாடக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.